கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் நேசித்து இந்த 2வது நாளில் கர்த்தரோட வசனத்துக்கிட்ட வரக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட பரிசுத்த வேதத்தை திறந்து ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். போதுமா? கண்கள் மூடி சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களை நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் உங்கள் பிள்ளைங்களாங்க எங்களை எல்லாத்தையும் சந்நிதி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. வாசித்த இந்த வச்சனத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வச்சனம் மூலயமா ஒருத்தரோட பேசி பலப்படுத்தி ஐயா உங்கள் உத்தேசத்தை கர்த்தர் உங்கள் திட்டத்தை அறியும்படிக்கு உங்கள் சித்த பிரகாரம் கர்த்தர் நாங்கள் வளரும்படிக்கு கிருபைகளும் கர்த்தாவே. ஐயா எங்கள் எல்லாத்தையும் கை கொப்பு கொடுக்குறோம். பரிசுத்தாவினரை நீங்களே பேசும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் நேற்று தினத்தில் அப்ரஹாமு வாரசரா பிறந்த இஸ்சாக்குயோட குணலட்சணங்கள் பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். எது மாதிரி அப்ரஹாமுக்கு அநேகர் பிள்ளைங்க இருந்தாங்க கூட அதில் ஒரே ஒருத்தந்தான் இஸ்சாக்கு அப்படின்னா வாக்தான சந்ததியான இஸ்சாக்கு தான் வாரசரா எண்ணப்பட்ட மாதிரி நாம் நேற்று தினத்தில் நாம் வச்சனம் மூலயமா பார்த்தோம். அதே இல்லாமல் வாரசரா பிறந்த இஸ்சாக்குயோட குணலட்சணங்கள் என்ன, அதே மாதிரி நம்ம குணலட்சணம் கூட அப்படின்னா நாம் தேவனோட வாரசரா நம்ம எல்லாரும் கூட என்ன பண்ணுறோம், பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்திருக்கிற நாம கூட இஸ்சாக்கு எப்பேற்பட்ட குணலட்சணம் இருக்குதோ அதே குணலட்சணங்கள் நமக்குள்ள கூட இருக்கணும், இருந்து தீருங்கூட. அப்படி இல்லைன்னாக்க நம்ம பிறப்பில் இல்லாட்டி நம்மக்குள்ள ஏதோ என்ன இருக்குது, ஏதோ குறை இருக்கிறது. அந்த குறை அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுத்தா தான் நீ உண்மையா வாரசரம் என்ன முடியும். நாளைக்கு பரலோகம் போகும்போது நித்தியத்துக்கு போகும்போது நம்மளுக்கு எந்த தகுதிக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் பிள்ளைங்களா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த அந்த ஆலோசனைங்கிறது அந்த திட்டம்ங்கிறது நம்ம மூலயமா நிறைவேற்றப்படும். அதே மாதிரி கர்த்தரும் கூட என்ன பண்ணுவார், நம்ம விஷயத்தில் சந்தோஷப்படுவார். இயேசு கிறிஸ்து நம்பி அவர் பிள்ளைங்களா எதோல வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு இந்த உலகத்தில் வாழ்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இங்கே நம்ம வசனத்தை வாசித்தோம். என்னன்னா அப்ராமுக்கு வாரசரா பிறந்த இஸ்சாக்கு என்னவாமா, அவரு என்ன வளர்றாராமா. வளர்ந்து என்ன பண்ணாரு, பால் மறந்தார், பால் விட்டார். அப்போ அப்ரஹாம் என்ன பண்ணாராமா, வீட்டில் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணாராமா. இங்கே நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ லோக ரீதியாக ஜென்ரலாக யாராசி பிள்ளைங்க பிறந்தாக்க பிறந்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, விருந்து பண்ணுவாங்க இல்லையா. சந்தோஷமாக ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, அது கொடுக்கறது, 10 பேர் எல்லாம் சொல்கிறது. எங்களுக்கு எதுவும் கூட இல்லாத பிறந்தானே ஒரு ஆம்பளை பையன் வாரசு பிறந்துட்டு என்ன பண்ணுவோம், எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் போது அப்ராமுக்கு இஸ்சாக்கு பிறந்தப்போ அவரு விந்து பண்ண மாதிரி எழுதப்படல. அது முடிச்சா எப்போ அவர் விந்து பண்ணாராமா, தமிழ் விந்துன்னு தான் இருக்குது. எப்போ பண்ணாரு, எப்போ அவர் என்ன பண்ணாரு, பால் மறந்தாரோ பால் விட்டடிச்சாரோ அப்போ அவர் என்ன பண்ணாராமா, பெரிய விந்து பண்றாராமா. பால் விட வருதில் பால் மறக்கிறதுனா அர்த்தம் என்ன?
தெரியுமா? நாம் பிறகுறது பற்றி நேற்று கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு பால் விடுறதுன்னா அர்த்தம் என்ன? புரியுதா? இப்போ ஜானத்தான் பால் விட்டுனானே பால் குடிச்சிட்டு இருக்கிறானா? சொல்லுங்க. பால் விட்டுதானே இல்லையா? பால் விடுறது அர்த்தம் என்ன? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிள்ளைங்க நம்மளுக்கு பிறந்தாங்க, நம்ம எல்லாரும் பிள்ளைங்களை வளர்த்துருக்குறோம் இல்லையா? ஜென்ரலாக பால் குடிக்கிறதுக்கு பையனுக்கும் பால் விட்ட பையனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சொல்லுங்க. நான் ஏதோ மரமும் சொல்லல உங்களுக்கு, நாம் முன்னுக்கான கண்ணார பார்த்து அனுபவத்தை பற்றி நான் பேசிக்கிறோம் இல்லையா? பால் குடிக்கிற பையனுக்கும் பால் விட்ட பையனுக்கும் இருக்கிற தேடை என்ன? பால் எப்போ விட்டு அடிப்பாங்க, இல்லை பால் எப்போ மறப்பாங்க பிள்ளைங்க? அந்த காலத்தில் பால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட குடிச்சவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு అయితే பிஸி லைஃப் అయిపోச்சு కాబట్టి 3 மாதம் 6 மாதத்தில் கதம் பண்ணிடுறாங்க. சரி, எப்பினாலும் பால் விடுறதுக்கு முன்ன என்ன நிலைமை, பால் விட்ட முற்போடு இருக்கிற நிலைமை என்ன பிள்ளைங்களது? இந்த ஸ்டேஜ் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் கூட பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. விந்து பண்ணறாமா? எந்தக்கு விந்து பண்ணியிருப்பார்? விருந்தா விந்துன்னு இருக்குதா? விருந்து இருக்குது தமிழ்ல. விருந்தா? ஓகே, விருந்து பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பழைய காலத்துக்கு போல இல்லை. பழைய காலத்தில் பிள்ளைங்க ஒரு 3 வருஷம் மட்டும் பால் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? 7 வருஷம் மட்டும் குடிச்சவங்க கூட இருக்கிறாங்க. சரி, ஒரு 3 வருஷமே போட்டுக்கலாம், 3-4 வருஷம் போட்டுக்கலாம். 3 வருஷம் மட்டும் பால் குடிக்கிற நிலைமை பிறந்ததுல இருந்தவங்க கூட பால் விட மட்டும் அந்த பசங்களோட நிலைமை எப்படி இருக்கு? உதாரணத்துக்கு பிறந்த பிள்ளைங்கள் இருந்து பால் விட மட்டும் கூட அந்த பையங்கிறவன் இல்லை அந்த பசங்க ஆகட்டும் குழந்தையாகட்டு தாய் மேலே ஆதாரப்பட்டு இருப்பாங்க இல்லைங்களா? A to Z யார் பண்ணுவாங்க? தாய் தான் பண்ணும். குழந்தைங்களுக்கு பால் விட மட்டும் யார் மேலே ஆதாரப்படு? எல்லா நிதிக்கும் கூட யார் மேலே ஆதாரப்படு? தாய் தான் எல்லாமே பண்ணணும். A to Z எல்லாமே பண்ணணும். பால் விட்டு மறுப்போடு அந்த பையன் சுயமாக என்ன பண்ணுவான்? சாப்பிட்றது கற்றுக்குவான், பல்லு விளக்குறது கற்றுக்குவான், தண்ணி பையன் 3 years ஆனாக்க எங்கே போகிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படின்னா சுயமாக அவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றது எல்லாமே அவன் என்ன பண்ணுறான்? சுயமாக பண்ணுறது என்ன பண்ணுறான்? கற்றுக்கிறான். அவ்வளோதானே இல்லையா? அதே மாதிரி விசுவாசிங்க கூட பால் குடிக்கிற நிலைமையிலிருந்து பால் விட்டடிச்சிட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு வரணும். அர்த்தம் பண்ணிச்சா? எந்த அளவுக்கு வரும் விசுவாசிங்க? பால் குடிக்கிற நிலைமையிலிருந்து எங்கே வரணும்? பால் விட்டடிச்சிட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு வருவாங்க. பரிசுத்த வேதம் பிடிக்கு விசுவாசிக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. பைபிள் இருக்குது 3 ஸ்டேஜ்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? 3 ஸ்டெப்புங்க இருக்குது. 1 பால் குடிக்கிற நிலைமை, 2வது சாப்பாடுற நிலைமை, 3வது பலமான சாப்பாடு சாப்பிட்ற நிலைமை. அது முடிஞ்சா? இப்போ நாம் எல்லாம் விசுவாசிங்க இருக்கிறீங்க. இந்த 3 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பால் குடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறீங்களா? இல்லை சுயமா சாப்பிட்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? பலமான சாப்பிட்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? வசனம் ஆன பொருள் அப்போ சொல்லுங்க, நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களா?
இப்போ நீங்கள் ஆலோசனை பண்ணணும். இப்படி என்ன பால்குடி நிலைமைன்னு அர்த்தம் என்ன? இன்னாங்கூட நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னாதான் நம்ம தப்பு தெரியும். நம்மளுக்கு ஒன்று சொல்லி சொல்லி என்ன பண்ணோம், நம்மளுக்கு எல்லாமே பால்குடி நிலைமை அர்த்தம் என்ன? ஒரு ரட்சிப்பட்டாங்கன்னா அவங்க சொல்லுவது தெரியாது. காப்பாட்டி அவளுக்கு இப்படி பைபிள் படிக்கணும், இப்படி ஜெபம் பண்ணிக்கணும், இந்த டைவெல்லாம் பண்ணணும், அவளாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது தப்பு, இது தப்புன்னு என்ன பண்ணணும்? கூலிக்காரர் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1 வருஷம் ஆச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும், 2 வருஷம் ஆச்சுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம், 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகும் நான் சொல்லணும். கூலிக்காரர் கண்ணுமினிக்காரர் யார் தெரியணும்? கூலிக்காரர் தெரியணும். அது வந்துட்டா 30 வருஷம் ஆனால் கூட எனக்கு ஊழிக்காரர் என்ன பட்டி வச்சுக்கலாம், சர்ச்சுக்கு வராட்டி என்ன பண்ணல, யார் ஃபோன் பண்ணி என்ன பண்ணல, கூப்பிடல, கேட்கல. 30 வருஷம் மட்டும் பால் கொடுத்துட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் பேர் 10 வருஷம் மட்டும் பால் கொடுத்துங்க இருக்கிறேன் அந்த காலத்தில். அது கொஞ்சம் இன்னொன்று அவ்வளோ லேட்டாக பால் குடிச்ச நிலைமை கூட இப்படி சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்குது. அப்போ மட்டும் கூட நீங்கள் கவனிக்கல பார்த்தவங்களுக்கு தெரியாது. சார் விஷயத்துக்கு வரலாம். பாலுக்குடி நிலைமைன்னு அர்த்தம் என்ன? இன்னும் ஒருத்தர் மேல ஆதாரப்பட்டு வாழ்றோட நிலைமை. சுயமா எதுவுமே பண்ணிக்க முடியாத நிலைமை. பர்சனலா இப்போதைக்கு கொஞ்சம் பேர் எத்தனை வருஷம் சுயமா என்ன இருக்காது அவங்க கிட்ட என்ன பர்சனலா వ్యక్తిగత தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கோட சரியான சம்பந்தம் இப்போதைக்கு இருக்காது. அதனால எது வந்தாலும் யார் பண்ணணும்? ஜெபம் யார் பண்ணணும் சொல்லுங்க? யார் பண்ணணும்? ஊழியக்காரர் பண்ணணும். எந்தக்கு உனக்கு கருத்துருக்கு என்ன இல்லை சரியான சம்பந்தம் இல்லை அப்படின்னா சுயமா ஜெபம் பண்ணி கருத்துருக்கிட்ட என்ன பதில் வாங்கிக்கிற நிலைமை இல்லை. கருத்தருக்காக காத்திருக்கிற நிலைமை கிட்ட இல்லை. வச்சனம் படிச்சு நான் இந்த வச்சன பிரகாரம் என்ன பண்ண நானும் வாழணுங்கிற நிச்சயத்துக்கு நம்ம பேத்துக்கிட்ட இல்ல. வச்சனம் இப்படி சொல்லுது அப்படின்னு இது மாதிரி இருக்கணும், இது தப்பு, இது ஒப்புங்கிறது என்ன மனசுக்குள்ள தெரியாது. பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அங்கங்க நாம என்ன ஓட வேண்டிய அவசரம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நீ இன்னும் எந்த நிலைமையில் இருக்கிற? பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கிற. புரியுதா? எந்த நிலைமையில் இருக்கிறமா? பால் குடி நிலைமையில் இருக்கிற. எந்த எல்லாம் யார் என்ன பண்ணணும்? யார் பண்ணணும்? காசுரா எல்லாரும் பண்ண யார் பண்ணணும்? தாய் பண்ணணும். சபைனாக்க தாய் மாறி. ஊழியக்காரன் யார் மாதிரி? சபையில் தாய் மாறி. பிரதி இது என்ன பண்ணணும்? பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சு, சரி ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு புது விசுவாசிக்கு வரப்போ அவங்ககிட்ட போய்கிட்டு அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வாசம் பிரயாசப்பட்டா உங்ககிட்ட வராதிருந்தா நீ என்ன பண்ணீங்க? ஒரு அப்போ பாஷம் என்கிட்ட எப்போ வருவார், இப்போ வரதில்லை. அப்படி பாஷம் மேலே என்ன ஆகுது? கோவம். அப்படின்னு அர்த்தம் என்ன? உதாரணம் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு 10 வருஷம் பையன் இருக்கிறான், இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு, இன்னொரு பையன் பிறந்துட்டான். நீங்கள் இப்போ இந்த குழந்தைய பார்ப்பீங்களா அவனை பார்ப்பீங்களா? இப்போ நீ 10 வருஷம் ஆனாலும் குழந்தையா தான் இருப்பியா? இந்த அவசரம் இந்த குழந்தைய யார் தூக்கணும்? தாய் இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாக்கா யார் பார்க்கணும்? குழந்தையா இவன் பார்க்கணும். இந்த 10 வருஷம் பையன் தூக்கிட்டு சுற்றணும். அந்த காலத்தில் அப்படி தானே 10 பேர் 20 பேர் பிறந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒருத்தர் தூக்கி மாட்டேன்னு எங்களே தூக்கணும். என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் யாரையும் தூக்கணும்? இந்த காலத்தில் அப்படி இருக்கிறாங்க விசுவாசி சபையில். எத்தனை ஆகட்டும் என்ன தூக்கணும். அப்படின்னு எந்த நிலைமையில் இருக்கிறான்னா என்ன எந்த குழந்தை நிலைமையில் தான் சபையில் குழந்தைங்கள எப்போ இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. ஊழியக்காரன் நாம கூட எப்போ குழந்தைங்கள பார்க்கக்கூடாது. அது கொஞ்சா எப்போ குழந்தைங்கள நினச்சிட்டு அவன் குழந்தையாக தான் இருப்பான். பால் கொடுத்துருந்தா என்ன அவன் நான் அந்த பால் கொடுக்குற புத்தியாக இருக்குது, కానీ மெச்சூரிட்டி வராது அவனுக்கு. இன்னைக்கு அநேகர் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க?
குழந்தைங்களா இருக்கிறாங்க. இன்னும் குழந்தைங்களுக்கு இருக்கிற சுபாவம்